ஒரு மாறுபட்ட கதைக்களத்துல மிகப்பெரிய பட்ஜெட்ல உருவான திரைப்படம் தான் புலி. இயக்குனர் சிம்புதேவன் இயக்கத்திலும் நம்ம இளைய தளபதி விஜய் அவர்களுடைய நடிப்பாலும் உருவான திரைப்படம் தான் புலி. அது மட்டும் இல்லாம இந்த திரைப்படத்துல ஹன்சிகா, ஸ்ருதி ஹாசன், ஸ்ரீதேவி, தம்பி ராமையா, சுதீப் போன்ற முன்னணி பிரபலங்கள் நடிச்சிருந்தாங்க. இந்த கதைக்களத்திற்கு ஏற்ப இசையமைப்பாளர் தேவி ஸ்ரீ பிரசாத் இசையமைச்சிருந்தாரு. இப்போ வாட்ஸ் தி ஹாட் டாபிக்னு பாத்தீங்கன்னா, பாலிவுட்டின் ரிஸ்டே சினிப்ளெக்ஸ் அப்படின்ற ஒரு தொலைக்காட்சி நிறுவனம் புலி படத்தை சமீபத்துல திரையிட்டு இருக்காங்க. பார்க் இந்தியா அப்படின்ற நிறுவனம் தொலைக்காட்சிகள்ல முதலிடம் பிடிக்கிற நிகழ்ச்சிகள், திரைப்படங்கள் அண்ட் தொலைக்காட்சி நிறுவனம் இது குறித்த விவரங்களை வெளியிடுவாங்க. இதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தா, இந்த வாரம் அவங்க வெளியிட்ட விவரங்கள்ல நம்ம இளைய தளபதி விஜய் அவர்களுடைய புலி திரைப்படம் 2ஆம் இடத்தை பிடிச்சிருக்கு. அதுவும் பாலிவுட் வட்டாரத்துல ஹிந்தி திரைப்படங்களை தாண்டி 2வது இடத்தை பிடிச்சிருக்கு. பாலிவுட் வட்டாரத்துல புலி திரைப்படம் இவ்வளவு பெரிய சாதனையை படைச்சிருக்கிறது புலி படக்குழுவினர் மட்டும் இல்லாம இளைய தளபதி விஜய் ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்தியிருக்கு. பாலிவுட்ல இந்த அளவுக்கு மக்களிடையே நல்ல வரவேற்பு கிடைச்ச புலி திரைப்படம் நம்ம கோலிவுட் வட்டாரத்துல அந்த அளவுக்கு ஓடல அப்படின்ற மாதிரி தான் பேசப்பட்டது. ஆனா இந்த சமயத்துல நீங்க நம்ம இளைய தளபதி விஜய் அவர்கள் நடிச்ச புலி திரைப்படத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்களா பார்க்கலாம். இனி இன்னும் இது போல அடுத்தடுத்த மேலும் சுவாரஸ்யமான விஷயங்களையும் தகவல்களையும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கா டிவி.